நான் ஒரு அமௌண்ட்டை ஒரு நபர்கிட்ட கொடுக்குறேன்னா அவர் அதை பத்திரமா வைத்திருக்கணும். நான் வரும் வரை அதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். பசியா எடுத்தாலும் அதை அவருக்கு செலவு பண்ணாத பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கார்ல, அவர் தான் உண்மையான ஊழியக்காரர் அப்படின்னு எல்சி தானியல் சொல்றாங்க. இது போல நாமும் கர்த்தருக்கு நல்ல ஊழியக்காரனா இருக்கணும், கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அப்படின்னு எல்சி தானியல் சொல்றாங்க. வாங்க அதை கேட்போம். எனக்கு ஒரு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறாங்க. அவன் விசுவாசமுள்ள ஊழியக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? he is 100% faithful to me and to my purposes. நான் பூட்டுன்னு சொன்னா பூட்டுவான், திறன்னு சொன்னா திறப்பான். இதை பத்திரமா வச்சுட்டு ஒரு பைசா கூட செலவு பண்ணாத காசு கொடுத்துட்டு வந்தேன்னா அவனுக்கு சாப்பாடே இல்லைன்னா கூட செலவு பண்ண மாட்டான்னா அவன் தான் விசுவாசம் உள்ள ஊழியக்காரன். நீங்கள் இப்ப சரீரத்துல எதற்காக பிழைத்து இருக்கிறீர்கள்? உங்களில் அன்பு கூர்ந்து உங்க சரீரத்தை சாத்தானுடைய கையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தம்மை தாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருப்பதற்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கைக்கான திட்டம் என்னுடையது இல்ல, அவருடையது. என் வாழ்க்கைக்கான அடுத்த ஸ்டெப் என்னுடையது இல்ல, அவருடையது. என் வாழ்க்கையில நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு தீர்மானிக்கிறது என்கிட்ட இல்ல, அவர் கையில இருக்கு. எத்தனை பேரால இந்த அர்ப்பணிப்புக்குள்ள வர முடியுமோ நான் சொல்றேன், உங்க மனதுல எந்த அரணியும் பிசாசால கட்ட முடியாது. இங்க ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு எல்சி தானியல் சொல்றார். ஊழியம் என்றால் என்ன? அதாவது இறைவன் மனிதனை படைத்தார், இந்த உலகத்தில் வாழ சொன்னார். வாழ்க்கை எனும் ஒரு வேலையை செய்ய சொன்னார் நம்மளை. அந்த வேலையில் நமக்கு பல கடமைகள் இருக்குது. ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஆண்மகனுக்கு ஒரு பெண் மனைவி தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு திருமணமாகி பேரப்பிள்ளைகள் வரைக்கும் போயிடும். இப்போ இந்த 2000 ஆண்டுகளா பைபிளை நம்ம படிச்சுட்டோம். இருந்தாலும் இந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு விளக்கம் நம்மகிட்ட இல்லை. இந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேணும்னு இந்த பைபிள் இருந்து யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா நான் தான் பெரிய பாஸ்டர் அப்படின்ற கூட குடும்பத்தை மையமாக வைத்து, கணவன் மனைவி மனிதனை மையமாக வைத்து இந்த பைபிளை இவங்க விளக்குறது கிடையாது. இந்த வாழ்க்கையில் நாம் பல குளறுபடிகளை செய்கிறோம், நடக்குது. ஒருத்தருக்கு பிரச்சனை, எந்த காரியத்தை எப்படி செய்யணும். இப்போ ஒரு குழந்தையை நாம் பெற்றுக்கிறோம். இந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஆராயணும், அறிந்து அதன்படி செயல்படணும். ஒரு குழந்தைன்னா அதுக்கு பல வியாதிகள் வருது. ஏன்னா அந்த வியாதி வராத இருக்கிறதுக்கு ஒரு சளியோ ஒரு ஜுரமோன்றாங்க. அதெல்லாம் வராது இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு எந்த பாஸ்டர் சொல்றாங்க பாருங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பைபிள் இருந்து இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லுவாங்க, கடவுளை பற்றி தான் சொல்றாங்க. ஆனால் மனிதனை படைத்த இறைவன் இந்த வேதத்தில் பைபிள் இருந்து நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு எல்சி தானியல் போன்றவர்கள் சொல்றது கிடையாது. ஏன்னா பால் தினகர் இப்போ அந்த குடும்பத்தை பற்றி பேசுறாரு. அவர் கூட இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை, அதனுடைய உள்ளான அமைப்பை, கட்டமைப்பை, குடும்ப கட்டமைப்பை பற்றி விளக்குறது கிடையாது. ஒரு மனிதன் இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் செயல்படணும், தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை இப்படி பாதுகாத்துக்கணும், இப்படி அவர்களை வளர்க்கணும் அப்படின்னு இந்த பார்த்து அந்த வழிமுறைகளை சொல்றது கிடையாது. இங்கே குடும்பத்திற்கு செய்யும் ஊழியமே ஊழியம், மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்வதே ஊழியம். இதை தெரியாத இந்த எல்சி தானியல் பாருங்க, அவங்க ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. பாதுகாத்துக்கணும், இயேசுக்கு கர்த்தருக்கு உண்மையான ஊழியம் எதுன்னா அவர் கொடுத்த இந்த குடும்பத்தை, இந்த பூலோகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்யும் ஊழியம், உண்மையுள்ள ஊழியம். அதுதான் நாம நமக்கு கணவனுக்கு செய்யாத, மனைவிக்கு செய்யாத, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம செய்யாது இருந்தோம்னா அது ஊழியத்துக்கு அர்த்தம் கிடையாது. நம்முடைய உறவுகளை பல உதவிகள் செய்து அவங்களை உயர்த்தணும், அதுதான் ஊழியம். இங்க எல்சி தானியல் கர்த்தருக்கு செய்துதான் ஊழியம் அப்படின்னு கர்த்தரை பற்றியே பேசுகிறாங்க. இங்க மனிதன் இங்க செயல்பட முடியல. இவங்களுடைய வேத விளக்கங்களை கேட்டு மனிதன் இங்க செயல்படவே முடியல. அங்கே பைபிள்லேயே சுற்றி வசனத்துக்கு விளக்கமும் புரியாத, வாழ்க்கையும் புரியாத, திக்கத்து நிற்கிறாங்க இன்றைய மனிதர் குலம். இங்கே ஊழியம் என்றால்
நாம் குடும்பத்துக்கு செய்கிற ஊழியம் தான் ஊழியம், ஏன்னா வேலைகள் தான் ஊழியம். மற்றவர்களுக்கு செய்யும் சேவை தான் ஊழியம். மற்ற மனிதருக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, கடனிலே இருக்கிறவர்களுக்கு, வாழ்க்கை தெரியாதவர்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது தான் ஊழியம். இன்னைக்கு ஒரு குழந்தைய கூட நாம் சரியாக வளர்க்க முடியல, ஒரு நீண்ட ஆயுசலோட பிள்ளைகளை கொண்டு போக முடியல. பல வியாதிகள், என்ன மரணம், திருமணமாகிறது 30 வயசில் ஒரு மரணம், 20 வயசில் ஒரு மரணம், இப்படியெல்லாம் நமக்கு நேரிட்டு போகுது. ஏன்? இந்த சரீரத்தை நாம் பார்த்து கொள்ளும் விதத்தை நாம் தவற விட்டு விடுகிறோம். இந்த உடலுக்கு செய்யும் ஊழியத்தை நாம் கை கொள்வதில்லை. அதனால நமக்கு உடலில் வலி வியாதி சேர்ந்து போகுது. இங்கே ஊழியம் என்ன, ஏதோ கடவுளுக்கு செய்கிறது தான் ஊழியம், இயேசு கிறிஸ்துக்கு செய்கிறது தான் ஊழியம் அப்படின்னு நம்ம அதையே நினச்சிட்டு நம்முடைய குடும்பத்தை இன்னைக்கு கோட்டை விட்டுறோம். நாம என்ன செய்யணுமோ நம்முடைய கடமைகளை கோட்டை விட்டு விடுகிறோம். நண்பர்களே, இந்த வேதமானது ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்க்கையிலே, இந்த சமுதாயத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த பைபிளில் சத்தியமாக எழுதி வச்சுக்குது. அதை விளக்கத்துக்கு ஒரு ஆளும் கிடையாது. காலகாலமாக சந்ததி தலைமுறை தலைமுறையாக புஸ்தகம் செய்யும் பால்தனரும் கூட ஒரு திட்டவட்டமான ஒரு விளக்கத்தை பைபிளிலிருந்து கொடுக்கறது கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு ஏழ்மை நிலையிலே இருக்கிறோம். கடன் தொல்லையால் வாட்டி வதைக்கப்படுகிறோம், வியாதியால் பிடிக்கப்படுகிறோம். ஒரு ஆரோக்கியத்துக்குரிய விஷயத்தை இந்த வேதத்திலிருந்து சொல்றது கிடையாது. ஊழியன்னா கடவுளுக்கு செய்கிறது தான் ஊழியம், ஓய்வு நாள் என்ன சர்ச்சைக்கு போகிறது தான் ஓய்வு நாள். இப்படி மனிதனுக்கு பயன்படாத ஒரு விளக்கத்தை தான் இவங்க சொல்கிறாங்க வேதத்திலிருந்து. எல்சி டானியல் அவங்க அப்பா ஞானராஜ் சொல்லிட்டு போயிட்டாரு, அதையும் கேட்டுட்டோம். அவர் சொல்கிறது பெரிய அற்புதமாக பெரிய இல்லாத விஷயத்தெல்லாம் இவர் சொல்கிறாரு அப்படின்னு காது குளிரே கேட்டுட்டோம். எல்சி டானியெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம தீவிரமாக கேட்டுங்களோம். இதனால பயன் என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை இவர்கள் சொல்வதே கிடையாது இந்த வேதத்திலிருந்து. நண்பர்களே, இந்த உலகத்திலே வாழறதுக்கு என்னென்ன தேவை என்பதை பெற்றுக்கொள்ளும்படி தான் இந்த பைபிளில் சொல்லுது. இன்னைக்கு எல்லாருமே வசதியோடு வாழ்ந்தில்லை, கஷ்டங்கள், சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்காங்க. சொந்த வீடு வாங்கிறதுக்கு இந்த பைபிள் என்ன வழி சொல்லுது? கடன் இல்லாத வழிக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுது? அதை தான் நம்ம ஆராயணும். ஒரு குழந்தையை ஆரோக்கியமாக ஒரு புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும். அதுக்கு என்ன சொல்லுது இந்த பைபிள்? இன்னைக்கு இது ஒரு வழிபாட்டு புத்தகமாக மாற்றிட்டாங்க. பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்வியல் புத்தகத்தை வாழ்க்கையை பற்றி சொல்றது கிடையாது, வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இன்னைக்கு பேசின்னு இருக்காங்க. ஏன்னா சர்ச்சைக்கு போகிறது தான் கிறிஸ்தவனுடைய வேலை. ஏன்னா வீட்டை பற்றி கவலைப்படக்கூடாது, தன் சொந்த சரீரத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. தன்னை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அவங்களையும் கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறது கிடையாது. கடவுளை பற்றி கவலை, கட்டிட சபைகளை பற்றி கவலை, இப்படி தான் போயிருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ கடன்கள் இருந்தாலும், எவ்வளோ வியாதி பலவீனம் இருந்தாலும் இன்னைக்கு கட்டிட சபைகளை உயர்த்தி பிடிச்சுன்னு இருக்கோம். கர்த்தர் இதெல்லாம் விரும்புறது கிடையாது. வேதம் சொல்லும் வாழ்வியலை நாம் வாழ்ந்து செழிப்பான இந்த உலகத்திலே ஒரு ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.